தமிழக அரசியலில் இப்போது ஹாட் டாபிக் எதுவென்று கேட்டால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே அதிகரித்து வரும் அந்த புதிய நெருக்கம்தான். ஒரு காலத்தில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பலமாக இருந்த பாமக தற்போது முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் காட்டி வரும் இணக்கம் ஒரு மெகா கூட்டணிக்கு அச்சாரம் போடுகிறதா என்ற விவாதத்தை தமிழகம் முழுவதும் கிளப்பியுள்ளது. வெறும் அரசியல் மேடைகளில் மட்டுமல்லாமல் தலைமை செயலகம் முதல் விளையாட்டு மைதானம் வரை இந்த தோழமை எதிரொலித்து வருவதுதான் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஆளுநர் உரையின் போது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தமிழக அரசு சார்பில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை திறந்த மனதோடு பாராட்டிய அன்புமணி ராமதாஸ் இதற்காகவே விஜயை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று புகழ்ந்து தள்ளியுள்ளார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் ஊழல் குறைந்துள்ளதாகவும் போதைப் பொருட்களுக்கு எதிராக முதல்வர் விஜய் மாரத்தான் ஓடியது ஒரு மிக சிறந்த முன் உதாரணம் என்றும் அவர் தொடர்ந்து பாராட்டு மழை பொழிந்து வருகிறார். விஜயின் ஒவ்வொரு நகர்வையும் அன்புமணி உன்னிப்பாக கவனித்து ஆதரிப்பது அரசியல் களத்தில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கி வருகிறது. இந்த நெருக்கத்தின் அடுத்த கட்டமாக விஜயின் வலதுகரமாகவும் அமைச்சராகவும் இருக்கும் புசி ஆனந்தை அன்புமணி ராமதாஸ் தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்து பேசினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்ட அந்த சந்திப்பில் இருவரும் காட்டிய மரியாதை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. புசி ஆனந்த் தன் அருகே அமர சொன்னபோது அவரை வற்புறுத்தி அவரது இருக்கையிலேயே அமர வைத்த அன்புமணியின் செயல் தாவேகா மீதான அவரது தனிப்பட்ட நன்மதிப்பை வெளிப்படுத்தியது. இதற்கிடையே தாவேகாவின் மற்றொரு முக்கிய புள்ளியான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுடன் இணைந்து அன்புமணி பேட்மிண்டன் விளையாடிய வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகின. விளையாட்டு மைதானத்தில் இருவரும் காட்டிய அந்த கெமிஸ்ட்ரி அரசியல் மேடைகளிலும் தொடருமா என்பதை இப்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசியல் வல்லுநர்களின் கணிப்புப்படி வட தமிழகத்தில் வலுவான வாக்கு வங்கியை கொண்டுள்ள பாமகவும் மாநிலம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள விஜயின் தாவேகாவும் இணைந்தால் அது ஒரு மிகப்பெரிய வின் கூட்டணியாக அமையும். இந்த பிளஸ் கணக்கை மனதில் வைத்தே இரு தரப்பும் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. வரும் உள்ளாட்சி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக மலருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகும் இந்த விஜய் அன்புமணி நட்பு எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் இப்போது இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.